ஃப்ரெண்ட்ஸ் 2025 மெகா ஆக்ஷனுக்கான ரீட்டன் பிளேயர்களுடைய விதி மற்றும் ஆர்டிஎம் கார்டு அப்டேட்டை பிசிசிஐ வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. ஸோ 2025 ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்பு எத்தனை வீரர்களை ரீட்டன் பண்ணலாம், ஆர்டிஎம் கார்டு இருக்கா இல்லையா, இதனால மும்பை சிஎஸ்கேக்கு என்ன பாதகம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐபிஎல் பிடிக்கிற இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃபேவரட் ஐபிஎல் பிளேயர் ஐபிஎல் அணியை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். 2025 மெகா ஆக்ஷன் வருகின்ற டிசம்பர் மாதம் கோலாஹாமா லண்டனில் நடக்க போகிறதா தகவல் வெளியேறிருக்கு. இந்த நிலையில் ஏற்கனவே அனைத்து அணிகளையும் கூட்டி வைத்து பிசிசிஐ ஐபிஎல் நிர்வாகம் மீட்டிங்லாம் வச்சாங்க. இந்த மீட்டிங்கில் சிஎஸ்கே, மும்பை, கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் போன்ற அணிகள் 8 வீரர்களுக்கு மேலே ரீட்டன் பண்ணுற விதியை அமல்படுத்தணும். அதில் 5 வீரர்களை ரீட்டன் பண்ணிவிட்டு 3 வீரர்களுக்கு ஆர்டிஎம் கார்டு கொடுக்கணும். இதன் மூலம் பழைய அணியை சேர்ந்த 8 வீரர்களை ஒவ்வொரு அணியும் எடுக்கிற மாதிரியான விதியை அமல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதற்கு பஞ்சாப், ஆர்ஆர்ஆர், லக்னோ, ஜிடி போன்ற அணிகள் மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் பிசிசிஐ தற்போது ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்களாம். அதாவது ஆக்ஷனுக்கு முன்பு ஒவ்வொரு அணியும் 5 வீரர்களை ரீட்டன் பண்ணுற விதியை 2025 ஆக்ஷனுக்கு முன்பு பிசிசிஐ அமல்படுத்த போகிறதும், இதன் மூலம் ஒவ்வொரு அணியும் 5 வீரர்களை மட்டும்தான் ஆக்ஷனுக்கு முன்பு தக்க வைக்க முடியும். மற்ற அனைத்து வீரர்களையும் ஆக்ஷனில் போய் எடுக்கணும். இதில் ஆர்டிஎம் கார்டும் கிடையாது அப்படிங்கிற விதியை அமல்படுத்த போகிறாங்களாம். ஏற்கனவே 3லேருந்து 2 ஆர்டிஎம் கார்டு வேணும்னு சிஎஸ்கே, மும்பை, கேகேஆர் போன்ற அணிகள் கோரிக்கை வச்சாங்க. ஆனால் ஆர்டிஎம் கார்டே கிடையாது, 5 வீரர்களை நீங்கள் ரீட்டன் பண்ணுங்கள், மற்ற வீரர்களை ஆக்ஷனில் போய் ஃபைட் பண்ணி எடுங்க அப்படிங்கிற விதியை பிசிசிஐ ஐபிஎல் நிர்வாகம் அமல்படுத்தியிருக்காங்களாம். மேலும் இந்த 5 ரீட்டர்ஷன் விதியில் 3 இந்திய வீரர்கள், 2 வெளிநாட்டு வீரர்கள், அப்படி இல்லைனா 4 இந்திய வீரர்கள், 1 வெளிநாட்டு வீரர்களை ஒவ்வொரு அணியும் ஆக்ஷனுக்கு முன்பு ரீட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விதியை பிசிசிஐ ஐபிஎல் நிர்வாகம் அமல்படுத்தியிருக்காங்க. இதனால் மும்பை, சிஎஸ்கே, கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் போன்ற அணியை சேர்ந்த முக்கிய வீரர்களை அந்தந்த அணி இழக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. உதாரணத்துக்கு மும்பை அணியை சேர்ந்த ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், பும்ராவை மட்டும்தான் மும்பை அணி இந்திய வீரர்களை ரீட்டன் பண்ண முடியும். ஒரு ஃபாரின் வீரரை மும்பை அணி ரீட்டன் பண்ணணும். அது யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. மேலும் இந்த 4 வீரர்களை மும்பை அணி ரீட்டன் பண்ணால் மீதம் இருக்கக்கூடிய இசான் கிஷன், திலக் வர்மா போன்ற வீரர்களை அதிக தொகை கொடுத்து ஆக்ஷனில் ஃபைட் பண்ணி மும்பை அணி வாங்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதே போல தான் சிஎஸ்கே அணி ஆக்ஷனுக்கு முன்பு ருத்ராஜ் கேட்வார், ஜடேஜா, சிவம் தூபே, பதிரானா, எம்எஸ் தோனி போன்ற 5 வீரர்களை ரீட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ எம்எஸ் தோனியை சிஎஸ்கே அணி மீண்டும் ரீட்டன் பண்ணால் டெவான் கான்வே, ரஷிந்த் ரவீந்திராவை சிஎஸ்கே அணியால் தக்க வைக்க முடியாது. அவங்கள ஆக்ஷனில் கலட்டி விட வேண்டிய இடத்துக்கு சிஎஸ்கே தள்ளப்படுவாங்க. அவங்கள ஆக்ஷனில் வாங்க முடியாத நிலைமைக்கும் சிஎஸ்கே அணி போக வாய்ப்பு இருக்குது. இதனால் இது மும்பை, சிஎஸ்கே, கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் போன்ற பெரிய அணிகளுக்கு பாதகமான விஷயமாகவும், பஞ்சாப், ஜிடி, ஆர்ஆர் போன்ற அணிக்கு சாதகமான விஷயமாகவும் 2025 மெகா ஆக்ஷன் ரீட்டர்ஷன் பிளேயர் விதி பார்க்கப்படுது. இருந்தாலும் இந்த விதியை இன்று அப்படி இல்லை நாளைக்கு அதிகாரப்பூர்வமாக பிசிசிஐ அமல்படுத்த போகிறாங்க. ஸோ ஆக்ஷனுக்கு முன்பு ஒவ்வொரு அணியும் 5 வீரர்களை ரீட்டன் பண்ணுவாங்க. அதில் 3 இந்திய வீரர்கள், அப்படி இல்லைனா 4 இந்திய வீரர்கள், 2 வெளிநாட்டு வீரர்கள், அப்படி இல்லைனா 1 வெளிநாட்டு வீரர்களை ஒவ்வொரு அணியும் ரீட்டன் பண்ணுவாங்க. அதே போல் ஆர்டிஎம் கார்டு ஆக்ஷனில் கிடையாது. ஸோ இந்த புதிய ஆக்ஷன் விதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச அணி எந்த 5 வீரர்களை ரீட்டன் பண்ணால் நல்லா இருக்கும்? இந்த புதிய விதி மும்பை, சிஎஸ்கே போன்ற அணிக்கு பாதகமான விஷயமா பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.